இப்படி ஆரம்பித்து கம்பராமாயணம் வந்து 10,000 படம், 67 வயசு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க யார் 67 வயசு இருக்கீங்க? ஒருத்தங்க கிடையாது, எல்லாம் பொடி பசங்க தான் இருக்கீங்க. நீங்கள் கீழே 67 வயசு ஆகுது. அதான் ஐயா உங்கள் வயசு, உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 71. உட்காருங்க. உங்களுக்கு இன்னும் 2 வருஷம் 84. இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு திருக்குறளை வந்து 3 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி 4 மணி நேரம் 10,000 பேர் முன்னாடி நான் ஸ்டாப்பாக பேசியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு சான்ஸுக்கு ட்ரை பண்ணீங்களா? திருக்குறளை வந்து 4 மணி நேரம் 10,000 பேர் முன்னாடி பேப்பர் மசிலாம் நீ பேசணும். ட்ரை பண்ணீங்களா? வயசு நான் 50 ஆயிடுச்சு, ஓகே தான். நான் 81 வயசில் 10,000 பேர் முன்னாடி பேசினேன். இப்போ எல்லாமே படித்த பசங்க தான். 2 பாட்டு சொல்கிறா, திருப்பி சொல்லி பாருங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். உண்மையிலே பாக்கெட்டில் காசு வச்சுருக்கேன், கொடுக்குறேன். வெய்யோனுடைய நன்மையனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோ அழியா அழகுடையான். திருப்பி சொல்லுங்க யாராவது. திரும்ப 1000 ரூபா கொடுக்குறேன். அதை விட எளிமையான பாட்டு சொல்ல, வல்லறக்கரின் மால்வரை போய் விழுந்து அல்லறக்கின் உருக்கடல் காட்டு அதற்கு கல்லறக்கும் கடுமை இல்லை நீ சில்லறை கொண்ட சேவடி போதென்றான். இது என்ன அர்த்தம் சொன்னாலும் 1000 ரூபா கொடுக்குறேன். நந்தா பெரியசாமி சொல்றா தம்பி, வம்பு இருக்குங்க இல்லையா? சரி, இதெல்லாம் வந்து நான் பண்ணேன். அந்த மறுபக்கம் வந்து நான் கடைசி வினாடியில் அது போயிடுச்சு. அந்த அவார்டு வந்து போயிடுச்சு, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அப்போ தான் இந்த அவார்டு வெற்றி பாராட்ட மறந்து தொழில் பண்ண ஆரம்பிச்சு தான் நான் இப்போ 81 வயதில் 2002 10,000 பேர் முன்னாடி திருக்குறளில் ஒரே நிகழ்ச்சி. இப்போ அதை இப்போ நம்ம போட்டுட்டு இருக்க முடியாது. இப்போ நான் என்னோட ஒரே ஒரு விருப்பம் என்னென்னா, நீங்கள் யாருமே வருத்தப்பட்டாதீங்க. நமக்கு என்ன இப்போ டாக்குமெண்ட்ரிங்கிறாங்க, டாக்குமெண்ட்ரி ஃபீச்சர் ஃபிலிம் கஷ்டம். நீங்கள் 5 லட்சம் ரூபா சின்ன தொகை நினச்சிக்காதீங்க. சிவகுமாரோட முதல் படத்துக்கு என்ன காசு அப்படின்னு தெரியுமா? 3 லட்சம் ரூபா.